என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் ஃபேமிலிக்கு வணக்கம். நம்ம கண்ணில் தென்படுற கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சேனல் வாயிலா. இந்த உதவி படலத்தை இன்னும் கொஞ்சம் பெருசா மாற்ற விரும்புகிறேன். இட் மீன்ஸ் மக்கள் நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணினா நல்லா இருக்குங்க. அந்த வகையில் நாங்கள் ஒரு குடும்பத்தை நேரில் பார்த்தோம். அங்கே அவங்க பிரச்சனை இருக்கிறத உறுதியும் படுத்திட்டோம். அந்த தம்பதி கணேசன் மஞ்சுளா நம்ம சென்னை நங்கநல்லூர் டீச்சர் காலனி பகுதி இருக்குல்ல, அங்கே வசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னாலும் அங்கே தாங்க பிரச்சனையே. அவங்க வசிக்கிற வீடு அவ்வளோ மோசமாக இருக்குது. கணேசன் அவர்களுக்கு வயசு 75. இந்த வயசில் அந்த மனுஷனால முடியல. ஆனாலும் வாட்ச்மேன் வேலை டே நைட்டு போயிட்டு இருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. நேரில் பார்க்குறப்ப எங்களுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 10 மாதங்களையும் தாண்டி வெயில் அதிகமாக அடித்தாலும் சரி, மழை அதிகமாக அடித்தாலும் சரி, அந்த வீட்டில் அவங்களால இருக்கவே முடியல. எங்கேயாச்சும் ஒழுவினா பரவாயில்லைங்க, எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சா ஒழுவிட்டு இருக்கும். வெயில் அடித்தாலும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஹீட் இருக்கும். இல்லை கொடுமை என்னன்னா, பெத்த பையனே அந்த குடும்பத்தை கைவிட்டு இருக்கான். கணேசன் அவர்களுக்கு மாச சம்பளமே 8000 ரூபா தான். இதை வச்சுக்கிட்டு மாசம் குடும்பத்தை ஓட்டணும், மருத்துவ செலவுனா அதுலேயே பார்த்தணும். இவ்வளோ வயசுல எவ்வளோ கஷ்டமா யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்க இவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை பண்ணணுன்ற ஒரே மைண்ட் செட்ல மட்டும் தான் இந்த விஷயத்தை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். உதவி செய்யற மனப்பான்மை இருக்கிற நல்ல உள்ளங்கள் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கேன். அது வேற யாரும் இல்லைங்க, அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற தம்பதி இருக்காங்களா, அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் டைரக்ட் ஆனது. நீங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களால முடிஞ்ச ஃபண்டை தயவு செஞ்சு சென்ட் பண்ணுங்க. நீங்க உதவி செஞ்சு அந்த வீடு சீரமைக்கப்படுது அப்படின்னா சந்தோஷமா இருக்குங்க. ப்ளீஸ் ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு பிள்ளைதாங்க, அவனும் படிக்க வச்சு எல்லாம் பண்ண, அவன் சம்பாதித்தை எடுத்துட்டு அவன் அப்படியே பொண்டாட்டியோட போயிட்டான். அவனும் எங்களை கை விட்டுட்டான். இருக்கிற வரைக்கும் ஏதாவது உதவி செஞ்சீங்கன்னா ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். வணக்கம். இந்த கண்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சார்ந்த எதிர்பார்ப்பில் இருப்பீங்களா, உங்களுக்கு பெரிய டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒரு நாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா ஒரு வழியாக களகட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த நேரத்தில் பில்லியன் மக்களோட கனவுகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறது இவர் தாங்க, நம்ம ரோஹித் சர்மா, நம்ம இந்தியன் டீம் ஸ்கிப்பர். இப்போ இருக்க மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னா, நம்ம கபில் தேவ் அவர்கள் இந்தியாவுக்கு முறையாக வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்போ 1983. அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் 2011 2வது முறையாக இந்தியாவுக்கு உலகக்கோப்பை கிடைக்க காரணமாக இருந்தார். இந்த கேப்டன்ஷிப்பில் 2 மிகப்பெரிய இந்த லெஜெண்ட்ஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு அடுத்த 3வது இடத்தை பிடிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம ரோஹித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த பட்டியலை அந்த மனுஷன் இணையணும்னா ஒன்று பண்ணணும். வேர்ல்டு கப் அடிக்கிற அந்த டீம் இருக்குல்ல, அதை பர்ஃபெக்டாக வழி நடத்தி கொண்டு போனால் போதும். ஆனால் சொல்கிறது ஈஸியான டாஸ்க், இது செய்கிறது பெரிய விஷயம். இதை மட்டும் ரோஹித் சர்மா அவர்கள் சிறப்பாக செஞ்சுட்டாரு. இந்திய கிரிக்கெட் வரலாறு இருக்குல்ல, இதில் மிகப்பெரிய அளவுக்கு இவரோட பெயர் பொண்ணு இடத்துல பொறிக்கப்பட்டுருங்க. இவரும் தோனி அவர்களுக்கு சற்றும் சளைக்காத ஒரு கேப்டன் தான். இந்த விஷயத்தை நான் சொல்கிறத சில பேர் எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினைக்கலாம். ஒரு விஷயம் சொல்கிற ஃபேக்ட், அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஐபிஎல் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு எந்த வகையில் குறைஞ்ச மாதிரி நம்ம ரோஹித் அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு. அதுவும் முக்கியமான போட்டிகளில் சிஎஸ்கேவை சமாளிக்கிறதுக்கு பிரதான கருவியாக இருந்தது ரோஹித்தோட கேப்டன்ஷிப்பு தான். தோனி அவர்களுக்கே தெரியும் ரோஹித்தோட கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு. அதனால தான் ரோஹித் சர்மா அவர்களை அணிக்கு ஆரம்பத்திலேருந்து தேர்வு பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க. நிறைய பேர் ஒரு வேணான்னு சொல்லிட்டு, ஏன்னா பெருசாக ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு, கன்சிஸ்டன்சி இல்லைன்னா சொல்லி ஒதுக்கி விட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ரோஹித்துக்கு பக்கபலமாக இருந்தது எம்எஸ் அவர்கள். இவர் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய முத்து தான் ரோஹித். சும்மா சொல்லணுமா, இரட்டை சதங்கள் ஒரு வாட்டி அடிக்கிறதே பெரிய விஷயம், தலைவர் எத்தனை வாட்டி பின்னி படல் எடுத்திருக்காப்லன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ரோஹித் அவர்கள் தோனிக்கு அடுத்து ஒரு லெஜெண்டரி கேப்டன்ற பேர் பெறத்துக்கு இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் மிக முக்கியமானது. பார்க்கலாம் எந்த ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த ஃபோட்டோ இப்போ நடத்தப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்டதுங்க. தலைவர் லுக்கை பார்த்தீங்களா, ஏதோ வேர்ல்டு கப் அடிச்சிட்டா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாருன்னு தெரில. ஆனால் இங்கே மிஸ்டர் பீனோட லுக்கை அப்படியே கொண்டு வந்திருக்காப்புல, அவ்வளோ சந்தோஷமாக. நம்ம ரோஹித் பாய் இது போலாம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் தான், இப்போ பார்க்க முடியுது. ரோஹித் அவர்களோட 3வது உலகக்கோப்பை தொடருங்க இப்போ நடக்க போகிறது. இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா 5 சதங்கள் 5 செஞ்சுரிஸை ஒரே ஒரு டோர்னமெண்ட்டில் அடித்தவர் தான் நம்ம ரோஹித். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் 1 சதம் அடிச்சிருந்தாப்புல. சச்சின் அவர்களோட சாதனை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்களில் அதிக சதம் எடுத்த வீரர்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட சச்சின் அவர்களோட அந்த சாதனையை முறியடிக்க நம்ம ரோஹித்துக்கு இன்னும் ஒரே ஒரு செஞ்சுரி கிடைச்சா போதுங்க. நடக்க போகுது இந்த டோர்னமெண்ட்டு. இதில் ஒரு போட்டிலையாவது நம்ம ரோஹித் செஞ்சுரி பதிவு பண்ணாமல் இருக்க போகிறாரு. அந்த ஒரு நாளுக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம். நம்ம ரோஹித்தோட வயசு கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், 36. ஆக்சுவலாக இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு கப் வர்றதுக்குள்ளே அவருக்கு 40 வயசு ஆகிடும். ஸோ அடுத்த வேர்ல்டு கப்பில் அவர் ஆடுறது கிட்டத்தட்ட கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா காம்படிஷனாக அப்படி போய்கிட்டு இருக்கு, அவ்வளோ பிளேயர்ஸ் உள்ள எமர்ஜிங்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ன்றது அவர் கஷ்டம் தான். ஸோ இதுதான் இவருக்கு கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 2023 நடக்க போகிறது. ஏன்ப்பா அப்படி அவசரமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ இந்த வேர்ல்டு கப்பில் ஒரு கேப்டனாக செயல்பட்டு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இன்னும் சில ஆண்டுகள் வரைக்கும் அவர் ஃபிட்டாக வச்சிருக்கணும் தன்னை. அது எவ்வளோ பெரிய டாஸ்க்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதனால தான் சொன்னேன், நம்ம ரோஹித் பாய்க்கு இந்த உலகக்கோப்பை தான் கடைசி உலகக்கோப்பையாக இருக்கலாம். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, நம்ம இந்தியன் டீமை இது வரைக்கும் சில பேர் இந்த வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்து வழி நடத்தியிருக்காங்க. அதில் அதிக வயது கொண்ட ஒரு கேப்டன் இந்திய அணியை வழி நடத்துறது உலகக்கோப்பையில் இதுதான் முறை. 36 வயசில் ஒரு கேப்டன் நம்ம டீமை வழி நடத்துறால வேர்ல்டு கப்புக்கு. இதுக்கு முன்னாடி எந்த இந்தியன் ஸ்கிப்பர்கிட்டையும் இந்த ரெக்கார்டு கிடையாது, நம்ம ரோஹித் கிட்ட இருக்கு. இந்த கிரிக்கெட் உலகத்தில் இது கடைசி உலகக்கோப்பையாக இருக்கலாம்னு கருதப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம அஸ்வின் அண்ணன். ஆக்சுவலாக இந்த உலகக்கோப்பை இவர் களமிறங்குற 3வது உலகக்கோப்பை தொடருங்க. அக்சர் பட்டேல் அவர்கள் முன்னாடி தேர்வு பண்ணப்பட்டிருந்தாங்க நம்ம இந்தியன் ஸ்குவாடுக்கு. அப்போ அஸ்வின் அவர்களுக்கு இடமே இல்லை. அப்போ நிறைய விமர்சனங்களாக எழும்புச்சு, என்னங்க அஸ்வின் அவர்களை நீங்கள் அணியில் சேர்க்காம வச்சுருன்னு சொல்லிட்டு. ஆனால் தலைவன் வழக்கம் போல் வாழ்த்து தான் பதிவு பண்ணாப்புல, ஓகே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் சூப்பராக விளையாடுங்க, கப்பை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ என்ன தெரியல, அக்சர் பட்டேல் திடீர்னு காயத்துக்கு உட்படுறாரு. இதுக்கப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாப்புல நம்ம ஆஷ் அண்ணன். யாரும் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் இது. நம்ம ஆஷ் அண்ணனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 37ங்க. ஸோ நம்மளோட கணக்குப்படி அடுத்த உலகக்கோப்பையில் கண்டிப்பாக ஆட வாய்ப்பில்லை. இந்த உலகக்கோப்பை தான் இவருக்கும் கடைசி உலகக்கோப்பையாக இருக்கலாம். இவரோட சூழலில் எதிரணிகள் மட்டும் சிக்க ஆரம்பிச்சிட்டா இந்தியனுடைய வெற்றியை யாராலையும் தட்டி பறிக்கவே முடியாது. ஆஷன்னா ஆல்ரெடி ஃபார்முக்கு வந்துட்டாப்புல, முந்தைய போட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் அந்த ஃபார்மை இன்னும் அதிகப்படுத்திட்டாருன்னா கண்டிப்பாக கப்பு நமக்கு தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார், இவருக்கும் இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருக்கலாம். நம்ம டேவிட் வார்னர். சாதாரண பேட்டராங்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் இன் திஸ் வேர்ல்டு அப்படி தான் சொல்லணும் இந்த மனுஷனை. இவர் 2024 ஓய்வு பெறத்துக்கு கிட்டத்தட்ட முடிவே பண்ணிட்டாப்ல. இட் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர். ஸோ இதனால தான் சொன்னேன், இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் சார்ந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவருக்கு கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் கடந்த வேர்ல்டு கப்பில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் யாரும் மறந்துருக்க மாட்டோம். 647 ரன்ஸு ஆஸ்திரேலியா அணிக்காக அதிக ரன்ஸை குவிச்ச ஒரு பேட்டர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவர் தான். இந்தியாவுக்கு எதிராக வர நல்லா விளையாடுறாருங்க. சமீபத்தில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ் நடந்து முடிஞ்சது பார்த்துருப்பீங்க, ஓடிஐ சீரிஸ் தான் சொல்கிறேன். அதில் போட்டிக்கு போட்டி அரை சதத்தை விளாசிட்டே இருந்தார் நம்ம டேவிட் வார்னர். அந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் ஐபிஎல் போட்டிகள் சார்ந்து நிறைய மேட்சஸில் களமிறங்கியிருக்காப்புல. ஸோ இந்தியன் கிரவுண்ட்ஸ்லாம் எப்பேற்பட்டதுன்னு இந்த மனுஷன் கரைச்சி குடிச்சிருக்காரு. ஸோ இதனாலேயே இந்த வாட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு வழிகாட்டுற ஒரு பிளேயராக கூட நம்ம வார்னர் இருக்கலாம். இந்த ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல் விளையாடுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா, நம்ம வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதோட பின் விளைவுகள் மேபி இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்டை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட மைதானங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நமக்கு எந்த அளவு தெரியுதோ நம்ம பிளேயர்ஸ்க்கு அதே அளவுக்கு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வார்னரை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம், ஆரம்பத்தில் தடுமாறுவார். ஒன்ஸ் அந்த மனுஷன் மட்டும் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு, முடிஞ்சு போயிடுச்சுங்க. திறமைக்கு மட்டும் இல்லை, இந்த எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாக பழகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கும் வார்னர் பேர் போனவர் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ சமீபத்தில் எடுக்கப்பட்டதாங்க. இந்த பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்கல உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் சார்ந்து. இது ஆக்சுவலாக ஹைதராபாத்தில் நடந்தது. இந்த கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் மைதானத்துக்குள்ளே வராங்க. அப்போ நம்ம வார்னர் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. அங்கேருந்து அவர் குடுன்னு வந்து அந்த ஸ்டாஃப்ஸுக்கிட்ட அவரு வாலண்டியராக பேசுகிறாருங்க. எத்தனை வீரர்கள் இதை பண்ணுவாங்க, அதை பண்ணியிருக்காரு அவர். ஏப்பா இது நான் எப்படி அறிமுகம் கிடச்சிருக்கான், இந்த அளவுக்குலாம் அவர் வாலண்டியராக வந்து பேசுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல் தான் காரணம், வேறு என்ன. அதுவும் ஹைதராபாத் டீமுக்காக தான் வார்னர் விளையாடினாப்பில் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அவருக்கு ஹோம் கிரவுண்டுங்க லிட்டரலாக சொல்லணும். ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்து வெளிநாடுகளில் ஒரு ஹோம் கிரவுண்ட் அவருக்கு இருக்குது அப்படின்னா அது ஹைதராபாத் கிரவுண்டு தான் சொல்லணும். ஸோ இந்த மைதானத்தில் நிறைய பயிற்சிகளும் மேற்கொண்டிருக்காரு. அதுதான் கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்ட பழக்கமாக இருந்திருக்காரு. ஆனால் ஐபிஎல் முடிஞ்சிருச்சு ஓகேவா, முந்தைய எடிஷனு. ஆனாலும் இப்போ வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சு பேசுகிறாருன்னா இதுதான் வார்னர். இது நடந்த கையோடு இந்த மேட்சும் நடக்குதுங்க. இந்த மேட்ச்சில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க. இந்த புஷ்பா படத்தில் வரும் பாருங்க, ஸ்ரீவள்ளி சாங்கு. அதை போட்டதும் அங்கே அரங்கத்தில் இருந்த மக்கள்லாம் பயங்கரமாக கூச்சல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வார்னரை பார்த்து. தலையும் புஷ்பா ஸ்டைல் எந்த அளவு பண்ணுவார்னு சொல்லிட்டு. இவர் ஆடியன்ஸோட அந்த ஏகோபித்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, இதை புரிஞ்சுக்கிட்டு மைதானத்துக்குள்ளே பண்ணி காமிச்சாருங்க. செம கிளாப்ஸு. வார்னருக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியலில், இட் மீன்ஸ் இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியலில் 2 பேர் வராங்க. ஒருத்தர் நம்ம ட்ரெண்ட் பவுல்ட், இன்னொருத்தர் டீம் சவுதி. நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட பவுலிங் பில்லர்ஸே இந்த 2 பேர் தான். 34 வயசில் இந்த 2 பேருமே இப்போ இந்த வேர்ல்டு கப்பை ஆட போகிறாங்க. பவுல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 3வது வேர்ல்டு கப்புங்க, சவுதிக்கு இது 4வது வேர்ல்டு கப்பு. ஸோ பவுல்ட்டை விட சவுதி இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தான். இந்த வேர்ல்டு கப்பில் நியூசிலாந்து மட்டும் நல்லா ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமாக இந்த 2 பவுலர்ஸ் தான் இருப்பாங்க, எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். கடைசி உலகக்கோப்பை எதிர்நோக்கி இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியலில் இவரும் இணைஞ்சிருக்காருங்க. சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சமீபத்தில் நிகழ்வு நடந்துச்சு. 30 வயசு தாங்க ஆகுது இவருக்கு. குவிண்டன் டிகாக், சவுத் ஆஃப்ரிக்காவோட மிக முக்கியமான பேட்டர். அவர் 30 வயசில் அறிவிச்சிட்டாப்புல, நான் இந்த உலகக்கோப்பை முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆட மாட்டேன்,
நான் அந்த ஓடிஐயில் ஓய்வை அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. சொல்லிட்டு தான் இப்போ வேர்ல்டு கப்பு களமிறங்குறாரு. அஃபிஷியலாக அவரே சொன்ன விஷயம் இது, தகவலாம் கிடையாது, அஃபிஷியலாக சொன்ன விஷயம். ஸோ இந்த வேர்ல்டு கப்பு தான் இவரோட கடைசி வேர்ல்டு கப்புன்னு லிட்டரலாக முடிவாயிடுச்சு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, டெஸ்ட் கிரிக்கெட் இருந்தால் ஆல்ரெடி ஓய்வு அறிவிச்சிட்டாப்ல. இப்போ 30வது வயசில் ஓடிஐ ஓய்வையும் அறிவிச்சிட்டு இப்போ வேர்ல்டு கப்பில் ஆட போகிறாரு. முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நான் ஓடிஐ விளையாட மாட்டேன், T20ல பயங்கரமாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், மற்ற கிளப் சார்ந்த போட்டிகள் இருக்கலாம் அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஆனால் இதுக்கு முன்னாடி T20க்காக 2 முறை இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடி இருக்காருங்க. அப்பேற்பட்ட அனுபவத்தோடு தான் 3வது முறை இப்போ களமிறங்க போகிறாரு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, சவுத் ஆஃப்ரிக்கா அணி மிகச்சிறந்த அணி, ஆனால் ஒரு முறை கூட உலகக்கோப்பையை அடிச்சதே இல்லை. அவ்வளோ இதுக்கு ஃபைனல்ஸ்க்கே போனதில்லை. என்னப்பா இப்படி சொல்கிற, உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ உங்களுக்கு லிஸ்ட்டோடவே சொல்கிறேன். அதாவது உலகக்கோப்பை ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த அணிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து. இதில் எங்கேயுமே சவுத் ஆஃப்ரிக்கா பேர் இருக்காது. காரணம், ஃபைனல் வரைக்கும் வரவே மாட்டாங்க. செமிஃபைனல் வர டீமுக்கு உலகக்கோப்பைன்னு எப்போ ICC அறிவிக்குதோ அப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்காவால் கோப்பையை வெல்ல முடியும் போல இருக்குது. சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஒரு முறை கூட ஃபைனல்ஸ் வந்தது இல்லைங்க, அவ்வளோ பெரிய டீமு. இதில் அதிகபட்சமாக ஃபைனல்ஸ் வந்து கப்ஸை அடித்தது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். 7 முறை ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க, 5 வாட்டி கப்பை தூக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக இவங்க தான். ஆஸ்திரேலியா தொடர்ந்து இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் எல்லா நாடுகள்கிட்டையும் இந்த வேர்ல்டு கப் இருக்குது. ஆனால் ஃபைனல்ஸ்க்கு 2 முறை வந்த நியூசிலாந்து கிட்ட ஒரு முறை கூட வேர்ல்டு கப்பு போகலை. தென்னாப்பிரிக்காவுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய துரதிர்ஷ்ட அணியாக இந்த நியூசிலாண்டை பார்க்கலாம். ஏன்னா இந்த டீம்லேயும் திறமைக்கு பஞ்சமே கிடையாது. பவுலிங்கில் ஒரு யூனிட் பெஸ்ட்டாக இருக்கும், பேட்டிங்கில் அதை விட பெஸ்ட்டாக இருக்கும், ஃபீல்டிங்கில் நின்று பேசும். கேன் வில்லியம்ஸ்னு எடுத்துக்கங்க, IPL ஆடுறப்ப அந்த கீழே விழுந்த இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறம் ஒரு கிரிக்கெட் கரியரே கேள்விக்குறியாச்சு. ஆனால் அந்த மனுஷன் தன்னை ஃபிட் ஆகிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி திரும்ப பயிற்சி ஆட்டத்தில் வேறு அடின்னு அடித்து தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எங்கே விழுந்தாரோ இந்தியாவில் அங்கேயே எழுந்திருக்காருங்க. IPL தானே விழுந்தாரு, இப்போ அதே இடத்துல எழுந்திருக்காப்புல வேர்ல்டு கப் சார்ந்து. இப்படி இருக்கும் நான் கம்பேக்னா. அப்பேற்பட்ட நிறைய தலை சிறந்த வீரர்களை கொண்டாடி தான் நியூசிலாந்து. ஆனால் கொடுமை, 2 முறை ஃபைனல்ஸ்க்கு போயும் 2 முறை தோத்துட்டாங்க, கப்பே அடிக்கல. திரும்ப நம்ம கண்டென்ட்டுக்கு வரலாம். இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருப்பதாக கருதப்படுற அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியலில் அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம பென் ஸ்டோக்ஸுங்க. என்ன பிளேயர்! அதாவது சில டிக்கெட்ஸுக்கு தான் சில விளையாட்டுகள் சார்ந்து அப்பேற்பட்ட பிளேயர்ஸ் பிறப்பாங்க. திறமையில் அதி உச்சம் பெற்றவங்களா நம்ம சச்சின் டெண்டுல்கர், MS தோனி, கோலி இவங்களெல்லாம் சொல்லுவோம். அந்த வரிசையில் வர்றவர் தான் பென் ஸ்டோக்ஸும். போன வேர்ல்டு கப் யாரும் மறந்துட மாட்டேங்க ஃபைனல்ஸ் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் ஹீரோவே பென் ஸ்டோக்ஸ் தான். போன வேர்ல்டு கப்பை இங்கிலாந்து அடிக்க காரணமே பென் ஸ்டோக்ஸ் தான். கடந்த ஜூலை மாதம் என்ன பண்ணிட்டாப்ல, நான் இனிமேல் ODI கிரிக்கெட் விளையாட மாட்டேன் அப்படின்னு ஓய்வு அறிவிச்சிட்டாரு பென் ஸ்டோக்ஸு. இதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் போர்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ஆஹா, வேர்ல்டு கப் நெருங்கின நேரத்தில் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திரும்ப அணிக்குள்ளே எடுத்திருக்காங்க. திறமைன்ற ஒருத்தங்கிட்ட அதிகமாக இருந்தால் நீ வாய்ப்பு தேடி போக வேணாம், வாய்ப்பு ஒன்று தேடி பெருசாக வரும்னு சொல்லுவாங்களே, அது பென் ஸ்டோக்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கு. இந்த மனுஷனும் சரி, கிரிக்கெட் போர்டே கேட்குது, அதை நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம், நம்ம முடிவை மறுபரிசீலனை பண்ணலான்னு சொல்லி அந்த முடிவை மறுபரிசீலனையும் பண்ணி சரி ஓகே நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு அறிவிச்சாருங்க. அறிவித்த கையோடு இப்போ சமீபத்தில் ஒரு சீரீஸ் ஒன்று நடந்துச்சு, செம்ம சீரீஸ் அது ஆக்சுவலாக, நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக. அதில் அடிச்சாரு பாருங்க அடி பென் ஸ்டோக்ஸு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 124 பந்துகளில் 182 ரன்ஸு. அந்த போட்டியில் நியூசிலாந்து பவுலர்ஸ்லாம் க்ளூலெஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எந்த பக்கம் போட்டாலும் வளைச்சி 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 அடிச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே அரங்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்லாம், செம்ம என்டர்டைன்மெண்ட் எல்லாருக்குமே. எந்த பக்கம் பால் போட்டாலும் சிக்ஸுங்க, என்ன பண்ண முடியும் பவுலர்ஸால், அப்பேற்பட்ட போட்டி அது. இந்த அளவுக்கு ஸ்கோரை வேறு எந்த இங்கிலாந்து பிளேயரும் எப்படி நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி மற்ற அணிக்கு அகேன்ஸ்டாகவும் சரி ODIயில் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அடி அடிச்சாப்புல. ஸோ வேர்ல்டு கப் நெருங்கின இந்த நேரத்தில் இந்த மனுஷன் வர ஃபார்முக்கு வந்தது நமக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்பேற்பட்ட நம்ம ஸ்டோக்ஸுக்கும் இதுதான் கடைசி ODI வேர்ல்டு கப்பாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷகிப் அல் ஹசன் அவர்கள், வங்கதேச பிளேயர். இவர் ஆட போகிற 5வது வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் இது. எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா. இவருக்கு ஆக்சுவலாக 36 வயசுங்க. அதனால் கண்டிப்பாக இதுதான் கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கணும் வேர்ல்டு கப் சார்ந்த ODIயில். 2019 வேர்ல்டு கப்பில் 2 சதங்கள் உட்பட 606 ரன்ஸை குவிச்சவர் தான் நம்ம ஷகிப். இவரோட அனுபவம் வங்கதேச அணிக்கு கட்டாயமான ஒன்று தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் விதி எப்படி விளையாடுது பார்த்தீங்களா. சமீபத்தில் என்ன இருக்குது, அவர் பயிற்சியில் ஈடுபட்டு இருந்தப்ப அவரோட காலில் காயம் ஏற்பட்டு இருக்குங்க. இந்த இன்ஜுரியோடு அவரால் விளையாட முடியாது. ஆனால் இதுலேருந்து ரெக்கவரி ஆகியே ஆகணும். வேர்ல்டு கப்புன்னு எத்தனை நாள் இருக்குது, 4 நாள் இல்லை, அதோ ஆரம்பிக்குது, அவ்வளோதான். இதுக்குள்ளேயே ஒரு ரெக்கவர் ஆகி உள்ளே வந்து அந்த அணிக்காக பெர்ஃபார்ம் பண்ணார்னா ரைட்டு. ஏன்னா வங்கதேச அணியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் தான். பெரிய பெரிய அணிகளுக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுல அப்பேற்பட்ட அணி சில போட்டிகளை ஜெயிக்குதுன்னா ஷகிபோட கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக வேணும். பார்க்கலாம் மக்களே, இவர் ஆடுவாரா இல்லையான்ற டவுட் இப்போ இருக்குது. ஆனால் ஒரு ஆடினா நமக்கு இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு IPL தன்னை நிரூபிச்சிட்டாரு ஷகிப் அவர்கள். இவரோட ஆட்டத்தை நம்ம திரும்ப பார்க்கணுன்ற ஆர்வத்தில் தான் இருக்கும். இவர் 2025 வருஷத்தோட ஓய்வு பெற்றுவார் தான் லிட்டரலாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க, அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு.
யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ வருஷங்கள் நம்மளை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருப்பாங்க அவங்க. அவங்களோட ஆட்டத்திறனை பார்த்து என்னப்பா இப்படி ஆறீங்க நாமளே வாயை பிளந்திருப்போம். ஆனால் என்ன ஒரு சேட் ஃபீலிங் இப்போ நம்மளுக்கு, இந்த உலகக்கோப்பைக்கு பிற்பாடு அவங்கள அதிகமாக கிரிக்கெட் அரங்களை பார்க்க முடியாதுன்ற அந்த சின்ன ஏக்கம் தான். சரி, ரைட்டு விடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பட்டியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் டே இருக்குல்ல, அதை சார்ந்த பட்டியல் தான். இட் மீன்ஸ் இப்போ உலகக்கோப்பை கிரிக்கெட் திருவிழா களை கட்ட ஆரம்பிச்சிச்சுல, எல்லா அணிகளோட கேப்டன்ஸும் சந்திப்பாங்க. ஓகேவா, அது ஒரு தனி ஈவெண்ட்டாக ஒன்று போகும், அது நடக்குது. இதில் நம்ம இந்தியாவோட ஸ்கிப்பர் ரோஹித் சர்மா அவர்கள், பாகிஸ்தான் ஸ்கிப்பர் பாபர் அசாம், இங்கிலாந்தோட ஜாஸ் பட்லர், ஆஸ்திரேலியாவோட பேட் கமின்ஸ், நியூசிலாண்டோட கேன் வில்லியம்சன், ஸ்ரீலங்காவோட தசுன் ஷானகா, பங்களாதேஷோட ஷகிப் அல் ஹசன், நெதர்லாண்ட்ஸோட ஸ்காட் எட்வர்ட்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவோட டெம்பா பவுமா அண்ட் ஆப்கானிஸ்தானோட ஹஷ்மதுல்லா ஷாஹிடி, இவங்க எல்லாருமே மீட் பண்ண போகிறாங்க. இந்த 10 கேப்டன்ஸில் ஏதோ ஒரு கேப்டன் தான் வேர்ல்டு கப்பை அடிக்க போகிறாரு. அந்த ஒரு கேப்டன் யாராக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ இருக்க ஆசை நம்ம தலைவர் ரோஹித்தான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேப்டன்சியை பற்றி நாமளே பேசிகிட்டு இருந்தோம். எப்படி ரோஹித் அவர்கள் பேசுகிறது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்ல, அந்த வகையில் ரோஹித் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் தான் ரொம்ப முக்கியமான பிளேயர் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானவர் அவர் தான் சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறதா இருந்தால், இந்த டீமில் மற்ற 10 பேர் இருக்காங்களே கேப்டனை தவிர்த்து, அவங்க தாங்க முக்கியம். ஒரு கேப்டனோட வேலையே அந்த 10 பேர்கிட்ட இருந்தும் அவங்களோட பெஸ்ட்டை கொண்டு வர்றது தான். அதைத்தான் நானும் பண்ண போகிறேன். இதுக்காக என்ன முக்கியமான பிளேயர்லாம் சொல்லக்கூடாதுன்னு அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு உயர்றோமோ அந்த அளவுக்கு பணிவு இருக்கணும். அந்த பணிவு நம்மளை அடுத்தடுத்து உயர்த்தி கொண்டு போகணும்னு சொல்லுவாங்களே, இதுக்கு ஆகச்சிறந்த உதாரணம் தான் ரோஹித்தோட இந்த வார்த்தைகள். அடுத்ததான் நம்ம கோலி பாய் சம்மந்தமான ஒரு அப்டேட் தான். நீங்கள் கூட சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நிறைய கிரிக்கெட் லெஜெண்ட்ஸ், முன்னாள் லெஜெண்ட்ஸ்லாம் கோலி அவர்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல் MS தோனி அண்ட் கோ, அவர் மட்டும் இல்லை, அவர் டீம் எல்லாம் சேர்ந்து வேர்ல்டு கப் அடித்தாங்களே கடைசியாக இந்தியாவுக்காக, அடித்து கொடுத்த பிற்பாடு சச்சின் டெண்டுல்கர் அவர்களை தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு மைதானத்தை ஃபுல்லாக வளம் வந்தாங்க. அந்த வேர்ல்டு கப்பை சச்சின் அவர்களுக்காக இவங்க டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த வேர்ல்டு கப்பை மட்டும் இந்தியா அடிக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக முன்னாடி சச்சினுக்கு டெடிகேட் பண்ண மாதிரி கோலிக்கு டெடிகேட் பண்ணணும்னு லெஜெண்ட்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் 100% உடன்படுறேங்க. ஏன்னா இந்த ஒரு மனுஷன், இந்த அல்டிமேட் ரன் மிஷின் அவ்வளோ ரன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. சச்சின் அவர்கள் சாதனைகள் எல்லாத்தையும் முறியடிக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒரே ஒரு பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோலி மட்டும்தான். அதிலே சில பல பஞ்சாயத்துகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அதாவது சச்சின் அவர்கள் ரெக்கார்ட்ஸை இவர் முறியடிக்கக்கூடாதுன்னு உள்ளதை வேலை நடக்கிற மாதிரி நிறைய போட்டிகளில் இவரை புறந்தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆட விடாமன்ற மாதிரி ஒரு டாக்லாம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே அதை பெருசாக பார்க்க முடியாது. அப்போ நம்ம கோலி அவர்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவர் போட்டிருக்க ஸ்டோரி தான். இதே ஸ்டோரியை தான் அனுஷ்கா சர்மா அவர்கள் இருக்காங்க, அவரோட மனைவி, அவங்களும் எடுத்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்பா நாங்கள் வேர்ல்டு கப்பு ஃபுல்லாக அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிக்கெட்டுன்னு அடிக்கடி கேட்பீங்க. தயவு செஞ்சு ஆளை விடுங்கப்பா, நாங்கள் இந்த பக்கம் போயிட்டோம், அதனால் டிக்கெட்டு கேட்டு எங்களை டார்ச்சரே பண்ணிடாதீங்க, கதவை தட்டிடாதீங்க அப்படின்னு இருக்காருங்க. ஓப்பனாக அதை ஒரு ஸ்டோரியாகவே போட்டிருக்காப்புல. உங்கள் வீட்டில் இருந்து ஜாலியாக மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு இருக்காரு. தலைவனை எவ்வளோ மன உளைச்சல் ஆளாகி இருப்பாங்க பாருங்கள். இவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுவாங்களே அந்த எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இந்த கிரிக்கெட் வாரியம் சார்ந்தவங்க இருப்பாங்களே அவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் போட்டு நச்சரிப்பாங்க. சார் எங்கள் வீட்டில் ஒரு 4 டிக்கெட்டு, பக்கத்தில் ஒரு 10 டிக்கெட்டு, அங்கே ஒரு 3 டிக்கெட்னு சொல்லி ஃபுல்லாக டிக்கெட்ஸை வாங்குறதுலே குறியாக இருப்பாங்க. அவங்களும் பாவம் எவ்வளோ டிக்கெட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு யார் ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு கொடுக்கலாமா இல்லை இவங்களுக்குன்ற மாதிரி யோசிச்சு அது ஒரு பிரச்சனையாக மாறும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிற மாதிரி தான் தலைவன் ஸ்டோரியிலே போட்டாப்புல. உலகக்கோப்பை தொடரில் டெபியூ போட்டியிலேயே சதம் அடித்த ஒரே ஒரு இந்தியன் பிளேயர் யார் தெரியுமா? நம்ம விராட் கோலி தான். சச்சின் டெண்டுல்கர் கூட அந்த சாதனையை படைக்கலைங்க, விராட் கோலி படைச்சாரு. அப்பே ஏற்பட்ட நம்ம கோட்டை இப்போ ஏற்பட்ட ஸ்டோரியை போட வச்சிருக்காங்க. இந்த முறை வேர்ல்ட் கப் சார்ந்து களமிறங்க போகிற அணிகளோட ஸ்குவாடெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஒரு டீமும் அப்படி கத்தி மாதிரி வராங்க ஷார்ப்பாக. எல்லா போட்டிகளும் கரெக்டாக நடந்ததுன்னா நம்மளுக்கு சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் நடக்குமா? அதான் கேள்வி. ஏன்னா இப்போ பயிற்சி ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த டைமில் நிறைய மழை, அங்கங்கே மழை அடித்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. இப்போவே இப்படின்னா இந்த மாதம் ஆரம்பித்து அடுத்த மாதம் வரைக்கும் இந்த போட்டிகள் உலகக்கோப்பை சார்ந்து நடக்க போகுது. இதில் எந்தெந்த போட்டிகள் மழை காரணமாக கைவிடப்பட போகுது, ஜெயிக்கிற நிலமையில் இருக்க ஒரு டீம் தோக்கிறது எப்படி பார்க்க போகிறோம், 1000 தலைவலிகள் இருக்கும் போல இருக்குது. போட்டி ஆரம்பிக்கிறப்ப மழையும் ஆரம்பிக்காமல் இருந்தால் சிறப்பு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த உலகக்கோப்பை தொடரில் களமிறங்குற அந்த 10 அணிகள் இருக்குல்ல, அந்த அணிகளோட ஜெர்சியோட டிசைன்ஸ் தாங்க. இதில் எனக்கு ஃபேவரட் எப்போவுமே இந்தியன் ஜெர்சி தான். உங்களுக்கு எந்த ஜெர்சிங்க ரொம்ப ஃபேவரெட்டு? உங்களோட பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். நான் அசியூம் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் லவர்ஸ் நிறைய இருப்பீங்க. அதுக்காக நியூசிலாண்டை பல பேரை செலக்ட் பண்ணலாம். ஆனால் உங்களோட வெளிப்படையான கருத்துக்கள் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் எந்த டீம் ஜெர்சிக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குன்னு. யாரோ ஹீரோ மாதிரி இருக்கார்ல, சினிமா நடிக்கிறவர் மாதிரி, வேறு யாரும் இல்லை, தலை தோனி தான். அவரோட இப்போதைய லுக்கு தாங்க இது, வேறு லெவலில் இருக்காப்புல.
இந்த பக்கம் இருக்கிறது ஒரு ரசிகை தோனி அவர்கள்கிட்ட இப்போ செல்ஃபி எடுத்திருக்காங்க. இந்த ஃபோட்டோ பயங்கரமாக இப்போ இணையம் முழுக்க ட்ரெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மனுஷன் ஆடும்போதும் இவரை பற்றி தான் பேச வேண்டியதாக இருந்துச்சு, இப்போ ஆடாதப்போ இவரை பற்றி தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இந்தியன் டீமுக்காக பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, குறிப்பாக உலகக்கோப்பை தொடர்கள் எல்லாம், இதெல்லாம் தான் பிரதான காரணமே. அப்படின்னாப்பா பண்ணிட்டார் அப்படின்னு ஹேட்டர் சில பேர் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இந்த தகவல். எம்எஸ் தோனி ஆஸ் அ கேப்டன் இன் நாக் அவுட் இன் த ODI வேர்ல்ட் கப், அதாவது ODI உலகக்கோப்பை தொடர் இருக்குல்ல, இதில் நாக் அவுட் போட்டிகள் நடக்கும் பாருங்க, அதில் தோனி தலைமையிலான அணி எந்த அளவுக்கு சோபிச்சிருக்கு இதை குறிக்கிறதா இந்த ஒரு விவரமே. ஆஸ்திரேலியா அணியை குவார்டர் ஃபைனலில் தோக்கடிச்சிருக்கோம், பாகிஸ்தானை செமிஃபைனலில் தோக்கடிச்சிருக்கோம், ஸ்ரீலங்காவை ஃபைனலில் தோக்கடிச்சிருக்கோம், பங்களாதேஷை குவார்டர் ஃபைனலில் தோக்கடிச்சிருக்கோம். இப்படி எல்லா இடத்துலையும் அடி மேல் அடி எதிரணி கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு முறை செமிஃபைனலில் ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துடணும் இவரோட தலைமையின் கீழ் நம்ம விளையாடும் போது. இதுதான் தோனி. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி கண்ணு கலங்க ஆரம்பிச்சது. எப்படி இருந்திருக்கும் அந்த மூமெண்ட் ப்ரௌடாக அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பையங்க நம்ம பகுதியிலேருந்து கிளம்பி போயிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறாருனா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சாய் கிஷோர் அவர்களை பற்றி தான் சொல்கிறேன். இதை இந்த வருஷத்துக்கான ஏஷியன் கேம்ஸ் இருக்குல்லங்க, இது வெகு விமர்சையாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேம்ஸில் ஒரு பகுதியாக கிரிக்கெட்டும் இருக்குது. இதில் நம்ம இந்தியா வர்சஸ் நேபாள் மேட்ச் நடந்துச்சுங்க. இந்த போட்டியில் நம்ம சாய் கிஷோர் இருக்கார்ல, அவர் டெபியூவாக உள்ளே வந்தாப்புல அறிமுக போட்டி சர்வதேச கிரிக்கெட் அரங்கில். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடுவாங்கள்ல, அப்போ நம்ம இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் போயிட்டு இருக்கும்போது சாய் கிஷோர் அழுதுட்டாருங்க. லிட்டரலாக அவர் பாட்டுன்னு உதடெல்லாம் அப்படியே துடிக்குது, கண்ணில் இருந்து தண்ணி பாட்டுன்னு வந்துக்கிட்டு இருக்கு. அவரால் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அழுதுகிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இது நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆர்டினரி மடிப்பாக்கம் பாய், ஆனால் இப்போது இந்திய அணியில் மிக முக்கிய ஒரு வீரராக ஜொலிக்கிற வாய்ப்பு பெற்றுக்கிட்டு இருக்காரு டெபியூ கிடைச்சது மூலமாக. இந்த மடிப்பாக்கம் ட்ரீம்ஸ் பழிச்சிருக்கு பார்த்தீங்களா, இதை சார்ந்து மேட்சுக்கு பிற்பாடு நம்ம சாய் கிஷோர் அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காருங்க. இதில் அவருக்கு சின்ன வயசுலேருந்து இந்த கிரிக்கெட் ஆட்டம் சார்ந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா நிறைய பேரும், அவங்கள எல்லாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. அண்ணா அண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை உள்ள அந்த ANNA இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அண்ணான்னு பிரதர்னு போடுவாங்களே அப்படி இல்லை, அண்ணானே ஒரு டைரெக்டாக பயன்படுத்தியிருக்காரு. இது போல் சுற்றி எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணியிருக்காருங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, மிராக்கிள்ஸ் டூ கம் ட்ரூ அப்படின்னு கேப்ஷனை போட்டு தான் நம்ம சாய் கிஷோர் இந்த விஷயத்தை பகிர்ந்திருக்காரு. கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்கார் பாருங்க, அவர் போட்டிருக்காரு வெல்டன் மை பிரதர் அப்படின்னு போட்டு மேலே ஹார்ட்டின் இமோஜி இருக்குல்ல, அதையும் பயன்படுத்தியிருக்காப்புல ஹர்திக். என் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்று தாங்க. நீங்கள் நிறைய டீம்ஸ் எதிர்பார்க்கலாம், நம்ம இந்தியன் டீம் ஆப்வியஸாக நல்லா பண்ணுவாங்க, மற்ற டீம்ஸை எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் எதிர்பார்க்குற ஒரு டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான். ஏன்னா மற்ற அணிகள் இருக்குது பாருங்க, அந்த அணிகள் சார்ந்த நாடுகள் இருக்குல்ல, அங்கே கிரிக்கெட்டோட வசதிகள்ன்றது பெருசாக இருந்திருக்கு. அவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு வசதிகள் செஞ்சு கொடுக்க தான் பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆப்கான்லாம் சாதாரண கண்ட்ரி இல்லைங்க, அவ்வளோ கஷ்டத்தை சந்தித்த கண்ட்ரி. தாலிபான் இஷ்யூலாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த அமெரிக்கன்ஸ்லாம் வெளியே போன பிற்பாடு தாலிபான்ஸ் ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து விளையாட ப்ராப்பராக மைதானம் கூட கிடையாது ஆப்கானில். அப்பேற்பட்ட ஒரு கண்ட்ரியில் இருந்து தரமான பிளேயர்ஸ் வெளியே வந்திருக்காங்க. ஆசிய கோப்பை நடந்து முடிஞ்சிச்சு சமீபத்தில், அப்போ ஆப்கான் ஒரு மேட்ச்சில் அடிலாம் மறந்துருக்க மாட்டீங்க, எதிரணி மிரண்டுருச்சு. அப்பேற்பட்ட அடித்து ஒரு பயத்தை கொடுத்துறாங்க எதிரணிக்கு, ஆஹா ஆப்கான் நம்மளை சாப்பிட்ற போலருக்குன்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட அணிங்க ஆப்கான், அவ்வளோ கஷ்டத்தை சந்தித்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டு இருக்க அணி. இந்த உலகக்கோப்பையில் ஒரு அணி நல்லா ஷைன் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னா ஆப்கானை நம்புகிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு எதிரணிகளுக்கு டஃப் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இவங்க நாக் அவுட் ஸ்டேஜ் வரைக்கும்லாம் வந்துட்டாங்கன்னா பெரிய விஷயங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் அசியூம் பண்ணுற மாதிரியே நீங்கள் வேறு எதனா டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணப்பா அப்படின்னு அசியூம் பண்ணுறீங்களா? உங்களோட பதில்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.